குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 28/9/2024 காருண்யா ட்ரா நம்பர் 673க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். நேற்று 27ஆம் கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ட்ரா நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 நாள் ரிசல்ட்டு இது பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்துச்சு. 3ஆவது நாள் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் மட்டும் 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருந்துச்சு. இதனால் 3ஆவது நாளும் இந்த பாக்ஸ்லேருந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 47 அப்படிங்கிறது இதே பாக்ஸ்லேருந்து பாஸ் ஆகிருக்கு. டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன், அது 447. இங்கே பார்த்தீங்கன்னா 947 டபுள்ஸ் வர்றதுனால ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 447 இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளவே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு, 47. ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால 44 7 47ஓட பார்த்தோம் அப்படின்னா 4 டபுள்ஸ் ஆகிருக்கு, அதனால் 447 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4 வந்ததுனால 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7 பாஸ் ஆகிருக்கு. ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 47 கொடுத்துருந்தேன். 74 அல்லது 47 அப்படிங்கிறது டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 44 கொடுத்துருந்தேன். இப்போ 447 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் டபுள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 99 அல்லது 44 வர்றதுக்கான சான்சஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 447 அப்படிங்கிற 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட் பார்த்துக்கோங்க. அதே சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் 2 சார்ட் எடுத்திருக்கேன். இந்த 2 சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன், 274574 அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 447 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 447 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 425478. இதில் பார்த்தோம் அப்படின்னாலும் 447. இந்த பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 8447 அப்படிங்கிறது 8447 அப்படிங்கிற 4 நம்பர் இந்த பாக்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 2 சார்ட்லேருந்து சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் 447 ரிசல்ட்டு. இப்போ 4 வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா 2 7 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எகைன் 4 வந்துருக்கு, அதனால் 2 7 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 44 வந்திருக்கு, அதனால் 22 77 88 உங்களோட சாய்ஸில் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 22 77 88 எனி ஒன் நம்பர் வரலாம். இல்லை 7 வந்திருக்கு, 7 வந்ததுனால அதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது 4. இப்போ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 77 88 இல்லை எகைன் வந்த நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இது வந்த நம்பரை பேஸ் பண்ணி எந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது. அடுத்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் 2 சார்ட் எடுத்ததுனால 2 சார்ட்டை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 27 அல்லது 72, 27 ஆர் 72, 26 ஆர் 62, 37 ஆர் 73, 36 ஆர் 63 அப்படிங்கிற 4 நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு சார்ட்லேருந்து எடுத்திருக்கேன். செகண்ட் சார்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ஆர் 71, 75 ஆர் 57, 64 ஆர் 46, 67 ஆர் 76,
45 ஆர் 54. இது செகண்ட் சார்ட்லேருந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். அந்த எனி ஒன் நம்பர் கரெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஆல்போர்ட் நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நிறைய நம்பர்ஸ் எடுக்க மாதிரி இருக்கும். அதனால் அதாவது 27 வந்துச்சு அப்படின்னா சார்ட்டில் 274, 276, 278 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. 26 வந்துச்சுன்னா 262, 263, 261 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏ போர்டை கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ போர்டை பேஸ் பண்ணி அடுத்த நம்பர்ஸ் கண்டிப்பாக சார்ட்லேருந்து எடுக்கலாம். இப்போ ஏ போர்டில் வந்து 4 வந்திருக்கு. 4 வந்து 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 575 இருக்குது. எகைன் 7 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதாவது 575 அப்படிங்கிறது இருக்குது. ஏ போர்டில் 4 வந்ததுனால 7 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 738, 788 இருக்கு. 738, 788 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. அதனால் சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டில் வந்து 4 வந்திருக்கு. 4 வந்ததுனால 7 வரும்னு நினச்சிங்கன்னா 7, 3, 8 அல்ல 7, 8, 8 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். இல்லை ஏ போர்டில் வந்து 5 வரும்னு நினச்சிங்கன்னா 5, 6, 3, 5, 3, 8 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். 5, 6, 3 இல்லை 5, 3, 8ங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். இல்லை ஏ போர்டில் 4 வந்ததுனால 3 வரும்னு நினச்சிங்கன்னா 33, 44 வந்திருக்கு. 33 வரும்னு நினச்சிங்கன்னா 338 எடுக்கலாம். 337 எடுக்கலாம். 373 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். அது மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் நியரஸ்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5, 7, 5 அப்படிங்கிறது அந்த பாக்ஸை பேஸ் பண்ணியே இருக்குது. அது கீழே பார்த்தோன்னா 5, 4, 5 இருக்குது. 5, 4, 5 பிபோர்டில் 4 எகைன் 4 வந்துச்சுன்னா 5, 4, 5 இல்லை 5, 7, 5 அப்படிங்கிற நம்பர்ஸ் 5 டபுள்ஸ் வந்துச்சுன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 5, 7, 5 அப்படிங்கிறது இருக்குது. 5, 7, 5 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே 5, 4, 5 இருக்குது. அங்கேயும் 5, 4, 5 இருக்குது. 5, 7, 5 இருக்குது. இங்கேயும் 5, 4, 5, 5, 7, 5 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 4 போர்டில் 5, 7 அல்லது 7, 5 கொடுத்துருப்பேன். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கலாம். அதுக்காக ஆல்போர்ட் நம்பர்ஸ் நல்லா பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்டை பாருங்கள். சார்ட்டில் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்கும். ஏ போர்ட் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏ போர்டில் 4 வந்திருக்கு. 3 வரும் இல்லை 5 வரும் இல்லை 7 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி கரெக்டாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.